சிவகுமார் அவர்களுடைய குடும்பம் இருக்கு இல்லையா, சிவகுமாரா இருந்த வரைக்குமே கூட எல்லா பேருக்குமே பிடிச்சிருந்ததுதான். அவருடைய பசங்க திரையுலகத்தில் தோன்றும் போது வெற்றி பெறணும்னு எல்லா தரப்பு நபர்களுமே வாழ்த்துனாங்க. ஏன் அப்படின்னா நடிகர் சிவகுமார் மீது ஒரு நல்ல இமேஜ் இருந்துச்சு. ஆனா அது எல்லாமே போலியானது. செல்போனை தட்டி விடல ஆரம்பிச்சு கொஞ்சம் திமிரா பேச ஆரம்பிச்சது பாருங்க, அப்ப இருந்துதான். சிவகுமாரும் அவர் சார்ந்தவர்களை விட ஒரு கன்னிங்கா இன்னொரு குடும்பத்தை நம்ம பார்க்கவே முடியாது. இந்த இறப்பிலையும் மறைமுகமாக திமுகவுக்கு ஆதரவாக பிரச்சாரம் பண்ணிட்டு சிவகுமாரால போக முடியுதுன்னா அந்த குடும்பம் கடந்த 4 வருஷம் என்ன பண்ணுச்சோ அதான் இப்பவும் பண்ணுது. ஜெயலலிதா அவர்கள் இறப்பு வரைக்கும் சும்மா தான் இருந்துச்சு. இறந்ததுக்கு அப்புறம் கருணாநிதி அவர் குடும்பத்துக்கு மிகப்பெரிய விசுவாசியாக இந்த குடும்பம் மாறுச்சு. என்னென்ன போராட்டங்கள் திமுக முன்னெடுத்துச்சோ அதையெல்லாம் மறைமுகமா உட்கார்ந்து ஆதரவிச்சு கார்த்தியும் சூர்யாவும் பெரிய அளவுல பிரச்சாரம் பண்ணாங்க. இவங்க ஆட்சி அதிகாரத்துக்கு வந்ததுக்கு அப்புறம் ஒரு விஷயத்துக்கு வாயை திறக்கிறதே கிடையாது. லாஸ்டா மழை நீர் வெள்ளம் வந்தப்ப கூட இவங்க வாயை திறக்கவே கிடையாது. இந்த நிர்வாகம் சார்ந்து இதுவே வேற ஒரு ஆட்சி அதிகாரம் இருந்துச்சு, என்னோட ஒட்டுமொத்த குடும்பமும் வியாக்கியம் பேசியிருக்கும்.